சரி, ஹோம்ஒர்க் நோட்டை போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். இங்கே பாரு, ஒரு நோட்டு கூட அட்டை போட்டே வைக்கல. மேம் வந்தால் பேச மாட்டாங்க. எங்கள் சைட்லாம் பாரு, எல்லாரும் அட்டை போட்டு வச்சுருக்கோம். உங்கள் சைடு பாரு, யாருமே அட்டை போடல. வெரி பேட் கேர்ள்ஸ் நீங்களாம். ஓ மை காட், இவன் லீடர் ஆனா நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான். ஹலோ, எங்கள் பெஞ்சில் இருக்க பசங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், உங்கள் பெஞ்சில் இருக்க பசங்களுக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் பார்த்துக்கிங்க, ஓகேவா? லீடர் ஆனவொடனே ரொம்ப பொறுப்பு எடுத்துக்காத, ஓகே? ஹலோ எல்சா, நான் கிளாஸ் லீடரு, ஓகேவா? எனக்கு என்ன, நீ அட்டை போட்டால் போடு, போடலாம் போ, மேம்கிட்ட மாட்டி விட்றேன். இப்போதைக்கு எனக்கு நோட்டு கரெக்ஷன் பண்ணுற வேலை தான். ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்து போய் அங்கே வச்சிடுறேன். மேம் வந்து பார்க்கட்டும். மேம் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகே? அதை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கங்க. ஹே ரோஸ், அடுத்த வாட்டி நான் வேறு ஸ்கூலில் சேர போகிறேன். இவங்க தொலை தாங்க முடியல என்னால். கையல், கண்மணி, உங்கள் புக்கெல்லாம் கொடுங்க, நான் எடுத்து போய் வைக்கணும். இல்லைன்னா மேம் வந்தால் பேசுவாங்க. இப்போ மேம் வர டைம் ஆயிடுச்சு வேறு. சரி, ஒரு வழியாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. 9 நோட்டு இருக்குது, ஓகே. 9 நோட்டும் கலெக்ஷன் பண்ணிட்டேன். இரு பசங்களா, உங்களை மேம் மட்டும் பேசிக்கிறேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கிலீஷ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி யார் யார் என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறேன். ஐயோ, என்ன மார்க் எடுத்துருக்கேனே தெரியலையே. ஐயோ, மேம் வேறு பேச போகிறாங்க. பசங்களா, எங்களோட தொண்டைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் மார்க் எடுத்துருக்க லட்சணத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்களை என்ன நினைப்பாங்க? இல்லை இந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன நினைக்கும்? பாருங்கள், நீங்கள் எழுதிருக்க லட்சணத்தை இன்றைக்கி பாருங்கள். நீங்கள் ஒருத்தருக்குள்ளே கூப்பிட்றேன், என்னென்ன எழுதிருக்கீங்கன்னு பாருங்கள். வாங்க சுமதி மேடம், உங்கள் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு பேப்பர். 15க்கு 9 மார்க் எடுத்திருக்கேன். என்னதான் அப்படி எழுதிக்கிச்சிருக்கீங்கன்னு பார்க்குறேன். ஒன்வே எல்லாம் ஓகே. கொஸ்டின் ஆன்சர் எழுதிருக்க ஏதாவது ஒன்று புரியுதா? ஒரு பேப்பரை வேறு வேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். என்னதான் நீ எழுதிக்கியோ, உங்கள் பேரண்ட்ஸ் வரட்டும், பேசிக்கிறேன். சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் நல்லபடியாக எழுதுறேன் மேம். ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் மேம். நெக்ஸ்ட் பேப்பர் யார் தெரியுமா? நம்ம ரோஸ் தான், எலிசாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் பாரு, மார்க்கை பாரு, எலிசாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. 4 மார்க் எடுத்துருக்கா. எலிசா கம் ஹியர். மேம் சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதுறேன் மேம். எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது மேம், அதான் மேம் ஒழுங்காகவே நான் எழுதவே இல்லை. நான் இந்த ஸ்கூலில் எத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணுறேன், ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு மோசமான பேப்பர் நான் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. பாரு, எல்லாமே ராங் ஆன்சர் தான். போனால் போதும் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நான் மார்க் போட்டிருக்கேன், தவிர மீதிபடி ஒன்றுமே இல்லை. வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 5 மினிட்ஸு, ஓகேவா? அடுத்த டைம் வந்து நல்லா எழுதணும், ஓகே? இல்லைனா உன் பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓகே மேம், கண்டிப்பாக அடுத்த வாட்டி நல்லா எழுதுகிறேன் மேம். ரோஸுக்கு அப்புறம் அடுத்த அதிபுத்திசாலியா தெரியுமா? சோனு. ஏன்னா ரோஸ் 4, சோனு 5. என்னதான் மார்க் எடுத்து வச்சிருக்கலோ. சோனு கம் ஹியர். மேம் சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதுறேன் மேம். தயவு செய்து எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க மேம். 1 மார்க் தான் ரைட்டாக இருக்குது, மீதி 5 மார்க்லாம் எங்கே? ஒரு கொஷின் கூட எழுதவே இல்லையே. நீ என்னதான் படிக்கிறேன்னே தெரியலையே. 1 மார்க் போட்டும் போதுமா? 5 மார்க் 2 மார்க் அதெல்லாம் எழுதுறது இல்லையா? நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதணும், இல்லைனா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். இந்த அப்படி டோட்டலாக அந்த பெஞ்சு ஃபுல்லாகவே காப்பி அடிச்சு எழுதுறீங்களா? எல்லாமே 5 மார்க் தான் எழுதிருக்கீங்க. இவ்வளோ 5 மார்க் தான். இந்த அப்படி நீ வேஸ்ட்டு. அடுத்தது மலர், நீ மட்டும் நல்லா படிப்புன்னு பார்த்தா நீ இதேமாரி ஒஸ்ட்டாகவே இருக்கிற. 15க்கு 5 தான் எழுதிருக்க. என்ன தானே நினச்சிட்டு இருக்க? ஒழுங்காக அந்த பண்டி கூட கையல் கண்மணி கூட ஒழுங்காக படி. ஓகே மேம், நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதுறேன் மேம். நெக்ஸ்ட் யாரு? கண்மணி. 15க்கு 11 எடுத்துருக்க. என்ன 4 மார்க் காணா. சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுது, கீப் இட் அப், ஓகே? ஐயோ, 4 மார்க் போச்சே. சரி, கையல் எத்தனை மார்க்கும் பார்ப்போம். கையல் 15க்கு 13 மார்க் எடுத்துருக்கா. என்ன கையல், இன்னும் 2 மார்க்கை விட்டுட்ட. சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதணும், ஓகே? மேம் நல்லா தான் எழுதுறேன் மேம். சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதுறேன் மேம். எல்சா தான் கிளாஸோட செகண்ட் மார்க்கு. 15க்கு 14 மார்க் எடுத்துருக்கா. என்ன எல்சா, 1 மார்க்கை விட்டுட்ட. சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுது. ஓ மை காட், 1 மார்க்கை விட்டுனே. யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியலையே. வழக்கம் போல நம்ம கிளாஸில் பண்டி தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுத்துருக்கான். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ பசங்களா. எல்லாரும் நல்லா படிங்க. உங்களுக்கு டவுட்னா என்ன கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன்.